காளான் பொடி கறி செய்ய போகிறோம். விடாத மழையிலும் விடாத பொடி காளான் கறி. அஞ்சலக்குட்டி நாத்தண்ணா என்ன குழம்பு காசுண்ணா, காளான் குழம்பு காசுன்னா கையில் ஊற்றி நக்கனா கதவு சந்திரம் பாருங்கன்னா தயிர் சாதம் ரசம் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா மஷ்ரூம் காலியாயினே இருக்கும். இறால் வறுவல் மாதிரி இருக்கு. வணக்கம் கட்டுறத கையால நேர்களே. அதாவது வந்து மழை பெஞ்சாலே ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காளான். அந்த காளானில் தான் இன்னைக்கு வந்து பொடி கறி பண்ண போகிறோம். என்ன கால் ஆன் பண்ண போறாருன்னு தெரியலையே. கால் ஆன்ன்றீங்க. காளான் 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 மஷ்ரூம் மஷ்ரூம். இன்னைக்கு காளான் பொடி கறி செய்ய போறோம். இந்த பொடி கறிக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பொருளை வச்சு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போறோம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்முறை எப்ப பாப்பீங்க, அதுல வந்து விலை உயர்ந்த பொருள் ஒன்று சேர்க்கிறோம். அந்த பொருளை வந்து நீங்க வேற விதமான பயன்படுத்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த பொருளை வந்து நாங்க ஒரு பவுடரா அதாவது பொடியா நாங்க வந்து இந்த காளான்ல சேர்க்க போறோம். காளானில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை நாங்கள் செய்முறையில் செய்யும் போது கண்டிப்பாக சொல்லுவோம். காளான் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வகை. கண்டிப்பாக இது எல்லாரும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க முடிக்க எடுக்கணும் தான். இன்றைக்கி இந்த மாதிரி மழை காலத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ஒன்று கொடுக்குறோம். மெயின் டிஷ்ஷாக கிடையாது, ஒரு ஸ்டார்டர் தான். இதுக்கப்புறம் இது நீங்கள் வச்சுக்கிட்டு பல டிஷ்ஷை இது கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு உணவு தான் இன்றைக்கி நேரடியாகி உங்களுக்கு செஞ்சு காட்டணும். காளான் பொடிக்கறிக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம். பொடிகறிக்கு பொடி காளான், சுத்தமான செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய், உப்புத்தூள், வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, முழு மல்லி, பட்டை மிளகாய், ஜீரகம், ஜாதிகாய், பெருங்காயத்தூள். என்ன பண்றீங்க ஐயா? ஜாதிக்காய் உடைக்கிறோம், வறுத்து எடுக்க. பொடிக்கறிக்கு ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு, உருளி ஏற்றிக்கிறோம். அடுப்பா கேஸ் தானே? கேஸ். இங்கே மழையில் எங்கே நீ அடுப்பு பற்ற வைப்ப? பொடிக்கறிக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். இந்த பொடியை வச்சு தான் இன்றைக்கி இந்த மசாலா பண்ணவே போகிறோம். ஸோ அதுக்கு மொதல் நம்ம சேர்க்கப்படுறது பெருங்காயம். கட்டி பெருங்காயம் சேர்க்கக்கூடாது, பெருங்காயத்தூள் சேர்க்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனைக்கு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி, ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய். இதுதான் காரப்பொருட்கள். ஒரே ஒரு ஜாதிக்காயை எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறாங்க. நல்ல ருசியும் கொடுக்கும், நல்ல சுவையும் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஒரு 1/2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. வாசனை பறக்குதா? தூள் பறக்குது. இப்போ அது தூளாக போகுது. இறக்கி கொட்டி ஆற வச்சு அரைச்சிக்கிறோம், பொடியாக்குறோம். வழக்கமாக கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மழை அளவுக்கு வந்து வரப்பாக சுற்றுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்யும் போது இடி இடிக்கும் போது தான் அந்த காளான் பூக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வரப்பாக போயிட்டு காளானை பசிட்டு வந்து அழைச்சிட்டு வறுத்து சாப்பிடுவாங்க, குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது காளான். அந்த காளானில் தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஷ்ஷு பண்ணுறோம். காளான் பொடி கறி செய்ய போகிறோங்க. அதுக்கு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லா உருளி நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 100லேருந்து 120 ml எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. அது என்ன கணக்குண்ணா? 120 ml. அது 20 வந்து பார்த்தீங்கன்னா சேகரன் தனியாக சாப்பிடுவாருங்க திரும்பி. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வெடிக்குது. காளான் பொடியை சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெயில் அப்படியே வதங்கும். பொடிக்கறிக்கு ஏற்ற மாதிரி பொடி காளான். அதனால தான் முழுசாகவே இறக்கணும். இந்த மஷ்ரூமோட மனம் அப்படியே வந்து எண்ணெயில் அப்படியே கலந்து வருது கருவேப்பிலையோட. இந்த நேரத்தில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள். இப்போ இந்த காளானுக்கு அளவாக நம்ம வந்து பார்த்தோன்னா உப்பு சேர்த்துக்கிறோங்க. இந்த உப்புலேயும் இந்த மசாலாலையும் கொஞ்ச நேரம் காளான் வதங்கணும். தண்ணி தெளித்து தண்ணி தெளிச்சுக்கிறோங்க. ஏன்னா காளான் கொஞ்சம் வேகிறது. காளானுக்கு ஒரு பாட்டு வருது கிராமத்தில். நீ 4வது வீட்டில் இருந்தாலும் அம்மா வாசனை வரும். ஓ இந்த இடத்துல காளான் குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்குதான் பாட்டு ஒன்று. அஞ்சலக்குட்டி நாத்தண்ணா என்ன குழம்பு காசுண்ணா, காளான் குழம்பு காசுன்னா கையில் ஊற்றி நக்கனா கதவு சந்திரம் மறந்தீங்கன்னா. ஏன் எதுக்கு மறந்துக்கிட்ட? கையில் ஊற்றி நக்கிட்டு கதவு சந்திரம் போய் பதங்கினாலாம் வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு. காளான் குழம்பு அவ்வளோ டேஸ்டா. நீ அந்த மாதிரி போயிருக்கேன்? இல்லை அது மாதிரி அனுபவம் தானே போயிடுது. காளான் 3/4 வேக்காடு வருது. இப்போ வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்ச அந்த மசாலாவை இறக்கிறோம். சாதா பொடி கிடையாதுங்க. மனம் இருக்கு, காரம் இருக்கு, சுவை இருக்கு. இந்த பொடி இறக்கிக்கிறோம். இந்த பொடி தான் இந்த பொடி காளானுக்கு சுவையை கொண்டுக்கூடிய பொருளே. இதை சேர்த்துக்கிறோம். இதான் அந்த பொடி இல்லையா? ஆமாங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை இப்போ காரத்துக்கும் அளவுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா திருப்பி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு போட்டு பார்ப்போம். ஏன்னா வரமிளகாய் இருக்குது, மல்லி இருக்குது, ரெண்டுமே காரம். அதுக்கு மிளகாத்தூள் இருக்குது.
இது வந்து சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்க கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க பிடிக்கும். உடனடியாக நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சட்டுன்னு யோசிக்காமல் ஒரு ஃப்ரிட்ஜில் மஷ்ரூம் இருந்தாலே போதும், டப்புன்னு பண்ணக்கூடிய விஷயம். அதிகபட்சம் இது செய்முறை டைமே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாங்க. அந்த மசாலா மட்டும்தான் அரைக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நெட்டு மிச்சம். இந்த மாதிரி ட்ரையாக சூப்பராக வரணுங்க, அவ்வளோதான். இதுவே போதுமானது. அவ்வளோதானா? முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் மல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். சரியான ஸ்டார்டருங்க, சூப்பர் ஸ்டார்டர் இது. ஒரு தயிர் சாதம், ரசம் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா மஷ்ரூம் காலியாகினே இருக்கும். சாப்பாடை விட இதை தான் அதிகமாக சாப்பிடுவீங்க. சாப்பாடு இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். காளான் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையை போட்டு இறக்கிறோம் வாசனைக்கு. அப்படியே அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சிங். மல்லித்தூள் இல்லைங்கய்யா, மல்லித்தழை. மல்லித்தழை அவ்வளோதானா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், நல்ல சுவையாக இருக்கும். அப்படியே தேய்ச்சிக்கும். அந்த மசாலாலாம் அடியில் இருக்கும், அதை சுரண்டிங்கன்னா அப்படியே அந்த நம்ம மஷ்ரூம் மேலே ஏற்றினா அது ஒரு சுவை வேறு லெவலில் இருக்கும். அது இறால் வறுவல் மாதிரி இருக்கு. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் மசாலா ப்ரான் ஃப்ரைன்னு ஒன்று செய்வாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி மசாலா தான் இது. பார்த்தாலே இது இறாவா மஷ்ரூமான கண்டுபிடிக்க முடியாது. மஷ்ரூமில் மோஸ்ட்லி வந்து மசாலா ஒட்டாது. ஆனால் இன்றைக்கி நம்ம சேர்த்த மசாலா, நம்ம சேர்த்த அளவு மஷ்ரூமா என்னன்னு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. சரி, உனக்கு என்னென்ன தோணுது? சூப்பராக தோணுது, தின்னு தோணுது. இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி, மலைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட சாப்பிடணும். இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரம் சாரமாக பொடி போட்டு நம்ம ஆட்டேஸ்மா வெட்டிக்கிற மாதிரி காளான் பொடிகறி வறுவல் பண்ணி கொடுத்துருக்காரு. சுட சுட எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்க. ஐயா சாப்பிடுங்க ஐயா, உனக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அருமை. எனக்கு நான் பண்ணும் போதே எனக்கு அந்த ஹோட்டலில் வேலை செஞ்ச நினப்பு தான் வந்தது. ஒரு மசாலா ப்ரான் ஃப்ரை இதே மாதிரி மசாலா தான் அந்த இறா மேலே கோட்டாகும். மஷ்ரூமில் அவ்வளோ சீக்கிரம் மசாலா ஒட்டாது. எல்லாருமே செஞ்சு பார்த்துருப்பீங்க, எப்படி ஒட்டிருப்பாங்க, எந்த அளவில் ஒட்டியிருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த அளவு இந்த மசாலா வந்து வாசனையும் கொடுக்குது, காரமும் கொடுக்குது, சுவையும் கொடுக்குது. உண்மையை சொல்ல போனால் இது மஷ்ரூமா இல்லை இறாவான்னு தெரியல, அவ்வளோ சுவையாக இருக்குது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட எது கூட வச்சு வேணாலும் சாப்பிடலாம். செம்மையா இருக்குது. மஷ்ரூம் காலி ஆகிடும். இறால் வறுவல் மாதிரியே இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையா இருக்கு. ஆனால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத தெரியலையே, சாப்பிடுவோம். இல்லை, ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்குல்ல, கண்டிப்பாக வைப்பீங்க, நம்பிக்கை இருக்கு. ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி, சுவையான ரெசிபி, ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. ரொம்ப நேரம் கிச்சன்லேருந்து கஷ்டப்படலாம் அவசியம் கிடையாது. அந்த மசாலா பொடி மட்டும்தான் இதுக்கு விஷயமே. வெங்காயம் கிடையாது, தக்காளி கிடையாது, இஞ்சி பூண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோ அட்டகாசமான சுவை. ருசிச்சிட்டிங்கன்னா அது அடுத்து வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். ஐயா எப்படி ஐயா இருக்கு? அருமையாக இருக்குது. நீங்கள் வழக்கமாக குழந்தைகளுக்கு காலையில் ஏதாவது ஒரு தொடுக்கலை பண்ணி கொடுப்பிய, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வறுத்து கொடுப்பிய. அதை விட்டுட்டு இந்த காளானை வாங்கி இதே மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ஆரோக்கியம், குழந்தை வளர்ச்சிக்கு ஆரோக்கியம், குழந்தைக்கு ரொம்ப நல்ல பொருள். இது சுவையாகவும் இருக்கும். மழை நின்னாலும் சரி நிக்கலனாலும் சரி, அட்டா மழையாக இருந்தாலும் விடாமல் வந்து சமைப்போம் நாங்கள். இதே மாதிரி புது சமையல்லாம் பார்க்கணுன்னாக்கா எங்கள் கட்டுறது கையாளு சேனலில் பாருங்கள். கட்டுறது கையாளு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.